அண்மைச் செய்தி. தேர்தலில் வெற்றி பெற்ற பின் அடையாறில் உள்ள பெற்றோரை சந்தித்து ஆசி பெறுவதற்காக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் புறப்பட்டிருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். பெற்றோரிடம் ஆசி பெறுவதற்காக புறப்பட்டு சென்றிருக்கிறார் விஜய். அது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லாவண்யா. வணக்கம் லாவண்யா. தான் போட்டியிட்ட 2 தொகுதிகளிலும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வெற்றி பெற்றிருக்கிறார். அவருடைய கட்சியும் தற்போது பெரும்பாலான தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கிறது. இந்த நிலையில் தன்னுடைய பெற்றோரை சந்திப்பதற்காக தவிக தலைவர் விஜய் புறப்பட்டிருக்கிறார். தற்போது அங்கு இருக்கக்கூடிய சூழல் என்ன? அது தொடர்பான முழு விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம். சட்டமன்ற தேர்தலில் தவிக ஒரு முன்னிலையை பெரும்பான்மையை பெற்றதனை அடுத்து விஜயனுடைய அந்த வரவை ஒரு மாற்றத்தை இளைஞர்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்ற ஒரு பேச்சானது இருந்து வருகிறது. இந்நிலையில் தவிகவினுடைய தலைவர் விஜய் அவருடைய இல்லத்தில் இருந்து, அதாவது நீலாங்கரை இல்லத்தில் இருந்து தற்பொழுது புறப்பட்டிருக்கிறார். அடையாறில் உள்ள அவரது பெற்றோர் இல்லத்திற்கு சென்று பெற்றோரிடம் ஆசியும் வாழ்த்தும் பெற்ற பிறகு லயோலா கல்லூரியில் தான் பெரம்பூர் தொகுதியில் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை பெற உள்ளதாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தமிழகம் முழுவதுமே தவிகவிற்கு ஒரு பெரும்பான்மையான வாக்குகளானது கிடைத்திருக்கிறது. திமுக வீழ்த்தப்பட்டிருக்கிறது. அதிலும் பல்வேறு அமைச்சர்கள் பின்னடைவை சந்தித்து தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள். திமுகவிற்கு பொதுமக்கள் தகுந்த பாடத்தை கற்பித்திருக்கிறார்கள் என அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்திருக்கின்றனர். இந்த நிலையில் புதிதாக கட்சி தொடங்கி தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபித்திருக்கக்கூடிய விஜய் நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திலிருந்து சற்று நிமிடத்திற்கு முன்பு தான் புறப்பட்டிருக்கிறார். அவர் அடையாறில் இருக்கக்கூடிய அவருடைய பெற்றோரினுடைய இல்லத்திற்கு சென்று அவர்களிடம் ஆசியும் வாழ்த்தும் பெற்ற பிறகு தான் வெற்றி பெற்ற சான்றிதழை பெற உள்ளார். அண்மை தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி.